ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெட்லைன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து டிஎம்மில் வந்து நீங்கள் கோழிகளுக்கு வந்து என்ன தீன் வைக்கிறீங்க, அது என்ன ரேஷியோவில் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி நாங்கள் என்னென்ன தீன் வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், என்னென்ன ரேஷியோவில் வைக்கிறோம், அதே மாதிரி அந்த தீன் வந்து கொடுத்தோம்னா வெயிட் கெயின் ஆகுதா, இது வந்து தீன் செலவை கம்மி பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறேங்க. ஓகே, வாங்க நம்ம போய் தீன் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இங்கே இருக்கிற சிக்ஸ் எதுவுமே இப்பொழுதைக்கு சேல்ஸ் கிடையாதுங்க. நம்ம வந்து சிக்ஸுக்கு வந்து 1 மந்த் சிக்கில் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை விட்டோம்னா நம்ம பட்டா மட்டும்தாங்க சேல்ஸ் பண்ணுறோம். 10 மாதத்துலேருந்து தான் சேல் பண்ணுறாங்க. இப்போ வந்து 6.5 கேஜியில் வந்து நிறைய பேர் பட்டா கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. பட்டா வந்து இப்போதைக்கு ஒரு 8-9 பட்டா அவைலபிளாக இருக்குதுங்க. பட்டான்னு சொல்ல முடியாது, அது வந்து குஞ்சுங்க. 5 மாதம் தான் ஆச்சுங்க. இருங்க காட்டுறேன். இதுதான் அந்த 5 மாதம் குஞ்சுங்க. இது வந்து ஒன்று. இது மாதிரி இன்னும் ஒரு 8 உருப்படி இருக்குதுங்க. ஸோ இது ஒரு 5 மாத குஞ்சுங்க. இது வந்து அடுத்த கேபின்ங்க. இது எல்லாமே 5 மாதம் தான் ஆச்சுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோவில் வந்து எல்லா குஞ்சுமே வந்து காட்ட முடியாதுங்க. செப்பரேட்டாக இருக்கிறத மட்டும்தான் காட்ட முடியும். நிறைய பேர் வந்து டேரெக்ட் விசிட், ஃபார்ம் விசிட் வந்து சிக்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. டேரெக்ட் விசிட்க்கு ஒரு 6 மாதமாக யாருமே அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க. ஃபார்ம் விசிட்டே இப்போ 6 மாதமாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேங்க. நம்ம வந்து வீடியோவில் என்ன சிக்ஸ் போடுறோமோ அதே சிக்ஸ் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. சிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் கான்செப்ட்டில் புக் பண்ணி எடுத்துக்கங்க. அதே மாதிரி பட்டா வேணும்னு சொன்னாலும் ப்ரீ புக்கிங்கில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கங்க. நம்மக்கிட்ட வந்து 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று 6.5 கேஜி, அடுத்தது வந்து 4 to 5. இந்த 2 கேட்டகரி இருக்குங்க. 4 to 5ம் 6.5ம் ஒரே இதில் இல்லைங்க. இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே 6.5 கேட்டகரி மட்டும்தான் இங்கே இருக்குங்க. 4 to 5 கேட்டகரி வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்குங்க. அதுபோக நமக்கு இன்னும் 2-3 பக்கம் இருக்குதுங்க. எல்லா இடத்தையும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே லிமிட்டடாக மட்டும்தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ 4 to 5 கேட்டகரியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்டா மட்டும்தாங்க வெளியே கொடுப்போம். அதே மாதிரி 6.5 கேட்டகரியில் பார்த்துட்டிங்கன்னா 1 month 6 மட்டும்தாங்க இப்பொழுதுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அப்படி பட்டா தேவை, விளையாட்டு பர்பஸ்க்காக தேவைப்பட்டாலும் சரிங்க. அதே மாதிரி ப்ரீடிங் பர்பஸ்க்காக 4 to 5 கேட்டகரியில் பட்டா தேவைப்பட்டுச்சுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வந்து தீன் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. சரி, தீனில் வச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க 4 to 5 கேட்டகரியில் வந்து காட்டுறேங்க. அவ்வளோதாங்க. இப்பொழுதுக்கு நம்ம பாதி தீன் போட்டோங்க. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண மிக்சிங் வந்து போடணுங்க. கரெக்டாக இதில் வந்து ஒரு 3 கப் போட்டுக்கணுங்க. அவ்வளோ வந்து தண்ணி ஊற்றி இப்படி கலக்கிட்டோம்னா அது பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்குங்க. அதுபோக வந்து மக்காச்சோளத்தை அரைச்சி போட்டிருக்குதுங்க, கோதுமை அரைச்சி போட்டிருக்குதுங்க, அதுக்கப்புறம் கம்பு, ராகி, அதுபோக அரிசியும் அரைச்சி போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாலத்தவிடு இருக்குது பார்த்திங்களா, மாட்டுக்கு பால் கறக்கறக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா பாலத்தவிடு, அது மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குதுங்க. செப்பரேட்டாக ஒவ்வொரு சேவலுக்கு எடுத்து வைக்கணுங்க. இது எல்லாமே நம்ம இந்த 5 மாத குஞ்சு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, இதெல்லாம் அதுக்கு போடுறதுங்க. நம்ம பெரிய சேவலுக்கு கம்பு மட்டும்தாங்க. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு தீன் மாற்றணுங்க. இன்றைக்கி கம்பு வச்சோம்னா நாளைக்கு வந்து மக்காச்சோளங்க, நாளான்னைக்கு வந்து ராய் வைப்பேங்க. இப்படி 3 தாட்டி மாற்றி வைப்பேங்க. ஏன்னா ஒரே தீன் வச்சோம்னா நம்ம சேவல் வந்து தீன் எடுக்காதுங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ப்ரீடிங்கில் இருக்கங்காட்டிக்கு இதுகளுக்கு வந்து காலையில் தீன் வச்சிருவானுங்க. ஏன்னா தீன் வச்சிட்டா தான் கோழி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்க. கட்டில் இருக்கிற கோழிகளுக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மட்டும்தாங்க தீன். 6 மணிக்கு வச்சுட்டு 6:30 தீன் வந்து அக்கட்டால் எடுத்துருவானுங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து தீனெல்லாம் போட்டு முடிச்சு வச்சுங்க. இங்கே இருக்கிறது வந்து இது ஃபுல்லாமே வந்து இந்த 6 கப்பும் வந்து நம்மளோட இங்கே இருக்கிற 5 மாத குஞ்சுகள் இருக்குங்க. இன்றைக்கி கம்புங்க, நாளைக்கு வந்து ராகி, மக்காச்சோளம் அப்படின்னு நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. இது 2 அடக்கோழிக்குங்க. இது வந்து வெளியே இருக்கிற குஞ்சுகளுக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து பெரிய ஃபீடரில் வந்து இங்கே அரிசி வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருவோங்க. அங்கே அதே மாதிரி 3 ட்ரிங்கர் இருக்குங்க. அதே மாதிரி தண்ணி அங்கே தனியாக இருக்குங்க. அங்கே அந்த பக்கம் 2 தண்ணி இருக்குங்க. அங்கே ஒரு தீன் போட்டு வச்சுருப்போங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது மட்டுமே காலையில் வந்து தீன் கட்டில் இருக்கிற கோழிக்கு வந்து நாங்கள் காலையில் எதுக்குமே தீன் வைக்க மாட்டோங்க. அது வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தீன் வைப்போங்க. 6:30 மணிக்கு தீன் அகட்டால் எடுத்துருவோங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டில் இருக்கிற கோழிக்கு வந்து என்ன தீன் வந்து கமுத்தி விட்டு வேஸ்ட் பண்ணிடுங்க.
அப்படி நம்ம தீன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் வைக்கும்போது டக்கு டக்குன்னு தீன் வயிறு நம்ப எடுத்துருங்க. அதே மாதிரி தீனை வேஸ்ட் பண்ணாதுங்க. கோழி வந்து அந்த அக்ரஷன் வந்து அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம பட்டா ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெடி ஆகிருங்க. பா 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 இங்கே வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண மிக்சிங் அந்த தீவனம் மட்டும்தாங்க இதுக்குள்ளே இருக்குது. எல்லாத்துக்குமே இங்கே தீன் வச்சாச்சுங்க. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாமே கடலை புண்ணாக்கு தண்ணி வைக்கிறேங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி தீனில் வந்து நாங்கள் கடலை புண்ணாக்கு வந்து கலக்கலைங்க. ஒரு நாள் வந்து ஃபுல்லாமே கடலை புண்ணாக்கு தண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து கடலை புண்ணாக்கு வந்து தீவனத்தில் வந்து கலந்து வச்சுருவோங்க. அதே மாதிரி கடலை புண்ணாக்கு வந்து டெய்லி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் பார்ப்போங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நெய்த்தூள் கருவாடு வந்து கண்டிப்பாக போட்டுறணுங்க. அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திக்கணுங்க. அப்படின்னா தான் கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. நம்ம தீன் வந்து வெயிட் கெயின் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் இருக்குதுங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம தீனெலாம் வச்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. இனி வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ நம்ம 4 to 5 kg லைனில் வந்து 2 பட்டா சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதோட ஃபோட்டோ வீடியோ வந்து ஆட் பண்ணுறேங்க. பட் இது நம்ம 4 to 5 kg செட்டுங்க. இது வந்து நம்ம பட்டாங்க. இது வந்து மயிலில் வந்துடுங்க. குருவிப்பூ டைப்புங்க. பட்டாவோட ஏஜ்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 11 மந்த்ஸு. வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 kgயில் இருக்குதுங்க. ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டா வந்து வெடிவால் டைப்பில் வந்துடுங்க. நம்ம காகப்பட்டாங்க. பட்டாவோட ஏஜ்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மாதம் ஆச்சுங்க. இந்த பட்டா பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ இருக்குதுங்க. பட்டா வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு 5-5.25 கிலோ பக்கம் வருங்க. அதேமாதிரி பட்டா நல்லா காலேத்தத்தில் டபுள் பாடியில் இருக்குங்க. 2 பட்டாமே சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குதுங்க. 2மே ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க. பட்டா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த 2 பட்டாவுமே ரெடி கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குதுங்க. பட்டா தேவைப்படுறவங்க டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.